ஹாய் மச்சி, நியூஸ் பார்த்தியாடா? ஒன்றிய அரசு மெட்ரோ திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்களாமா. 2024 திட்டம் வர மாதிரி இருந்துச்சு. பெரிய ரூட் மேப்பெல்லாம் போட்டு பெரிய திட்டத்தெல்லாம் தீட்டி சரி ஓகே கோயம்புத்தூர் மெட்ரோ வந்துடும், நம்ம என்ன எடுத்து 2 வருஷத்துல மெட்ரோ எல்லாம் போகலாம், சென்னையில் எப்படி மெட்ரோ இருக்கு அந்த மாதிரி மெட்ரோ எல்லாம் போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. கோயம்புத்தூர் மக்களோட ஆசையில் அப்படியே மண்ணலை போட்டாங்கடா. என்ன மச்சி சொல்ற? 2024 தான் மெட்ரோ வந்து நினைச்சிட்டு இருக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லடா. ஏடிஎம்கே ஆட்சி 2011 வந்து மெட்ரோ திட்டமெல்லாம் வந்துருச்சு. 19 இரண்டாம் நிலை நகரங்களுக்கு மெட்ரோ திட்டத்தை அறிவிச்சாங்க. அதுல கோயம்புத்தூர் தவிர மற்ற எல்லா பக்கமும் மெட்ரோ திட்டத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முடிச்சே இருப்பாங்க. ஆனா என்னன்னா இந்த லிஸ்ட்ல இல்லாத ஆக்ரா, போபால் போன்ற நகரங்கள் வந்துட்டாங்க. ஆனா கோயம்புத்தூருக்கு மட்டும் 20 லட்சம் பேர் மக்கள் கம்மியா இருக்காங்க, அதனால வந்து திட்டத்தை வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு நிராகரிச்சிருச்சு. 2013 மெட்ரோமேன் அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்குழு வந்து ஆராய்ச்சி செஞ்சு கோயம்புத்தூர் சிட்டி மெட்ரோக்கு தகுதி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையும் வெளியிட்டாங்க. 2021 ஆட்சிக்கு வந்து டிஎம்கே என்ன பண்ணாங்க, கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ திட்டம் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தையே வந்து அறிக்கையை கொடுத்தாங்க. 2024 அதுக்கான திட்டங்கள்லாம் வகுத்து ப்ராப்பராக வந்து ரூட் மேப்பெல்லாம் போட்டு ப்ராப்பராக அந்த திட்டத்தை வந்து சப்மிட் பண்ணாங்க. ஆனால் ஒன்றிய அரசு வந்து என்ன பண்ணாங்க, 20 லட்சம் பேருக்கு கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த மெட்ரோ திட்டம் வந்து எப்படி செயல்படுத்துவாங்க அப்படின்னா, மாநில அரசு கொஞ்சம் அமௌண்ட்டும் மத்திய அரசு கொஞ்சம் அமௌண்ட் போட்டு தான் இந்த மெட்ரோ திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்ன நடக்குது, ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கே நல்லாவே தெரியும், இது நான் சொல்ல வேண்டியது இல்லை. இது குறித்து வந்து தமிழக முதல்வர் என்ன சொல்றாருன்னா, தமிழகம் வந்து வஞ்சிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது குறித்து கோயம்புத்தூரோட அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து அரசியல் பழிவாங்க நோக்கத்துக்காக ஒன்றிய அரசு இப்படி எல்லாம் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா வந்து ஏடிஎம்கேவோட இளைஞரணி தலைவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, 2017 திட்டமெல்லாம் வந்துச்சு, ஆனால் வந்து காங்கிரஸ் அப்போ வந்து அமௌண்ட் எங்களுக்கு கொடுக்கல, அதனால தான் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயத்தை நல்லா கேட்டுக்குங்க. பிஜேபி நம்ம மாநில என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அந்த வீடியோ நீங்களே பாருங்க. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட வீடியோ நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்றிய அரசு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ திட்டத்தை வந்து கேன்சல் பண்ணாங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்றிய அரசு தமிழகத்தை வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் அண்ட் கிளிக் பண்ணுங்க.